இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி, இங்க பாரு, உன்னோட தோல்வி கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இப்படி தேவையில்லாம பேசி பஞ்சாயத்துல நிக்காத. நான் தான் பஞ்சாயத்து தலைவரா வருவேன். அப்புறம் உனக்கு தான் ரொம்ப அசிங்கம். என்ன காவேரி அண்ணா, நீங்க போங்க. வாங்க அண்ணி. இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்கீங்க? ஐயோ, சீக்கிரமா போலாம். எங்க எலெக்ஷன்ல நிக்கிற வேட்பாளரே லேட்டா போனா தப்பு இல்லையா? சீக்கிரம் வாங்க. இருங்க, அவசரப்படாதீங்க ராஜசேகர். வெற்றி நமக்கு நிச்சயமாயிடுச்சு. இப்ப என்ன அவசரம்? நான் பிரசிடென்ட் மாதிரி போக வேண்டாமா? நீங்க போங்க, நான் வரேன். சரி, ஓகேவா? சூப்பரா இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. போலாம். போலாமா? போலாம். வாங்க வாங்க. சாமி ஓட்டு போடாது, நாம தான் ஓட்டு போடணும். உங்களுக்கு ஓட்டு இருக்கா? எனக்கு இல்லைன்னா என்ன, என் வெற்றி டீம் எல்லாருக்கும் ஓட்டு இருக்கு. ஹலோ, இந்த முறை உன் வேண்டுதல சாமி நிறைவேத்தாது. ஏன்னா அது முடியாது. இவகிட்ட எல்லாம் என்ன வெட்டி பேச்சு. வாங்க போலாம். ஒரு நிமிஷம். என்ன துளசி, இந்த பத்மாவை எதிர்த்துட்டோமேன்னு கவலையா இருக்கா? இனிமே கவலைப்பட்டு ஒன்னும் ஆகாது. எல்லாமே முடிஞ்சு போச்சு. வழிய விட்டா போலாம். நேரம் ஆயிடுச்சு. என்னங்க துப்பாக்கி எடுத்து வந்திருக்கீங்க? அண்ணே, துப்பாக்கி எடுத்துக்கிட்டு எங்க போறீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். இந்த துப்பாக்கிக்கு வேலை இருக்கு. அம்பளம் யாருன்னு காட்ட வேணாமா? நேர்மை தவறுனா என்ன ஆகுன்னு கொஞ்சம் பேருக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு. புரிய வச்சுட்டு வரேன். துளசி, இந்த நேரத்துல துப்பாக்கி எடுத்துக்கிட்டு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு? நீ சிவாவுக்கு கால் பண்ணு. அம்மா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. ஐயா காரணம் இல்லாம துப்பாக்கி எடுத்துட்டு போக மாட்டாரு. நீங்க வாங்க. வாங்கம்மா. சொல்லுங்க. வருங்கால பிரசிடென்ட் பத்மாவதி அவர்களே, இங்க பாரு, இங்க ஏதோ தப்பா இருக்கு. என்ன கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அண்ணே வேட்டை துப்பாக்கி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு. எங்கன்னு அண்ணி கேட்டாங்க. துப்பாக்கிக்கு வேலை வந்துருச்சு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம பிளான் ஏதாவது லீக் ஆயிருக்குமோ? அப்படியா? சரி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அம்பலம் வரதுக்குள்ள மேலத்தேர ஆட்களை நம்ம அரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். சரியா? இங்க பாருங்க, நான் இருக்கேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் இப்பவே ஸ்டேஷனுக்கு போறேன். சரியா? இத பாரு, நான் பிரசிடென்ட் ஆனதாவே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஜெயிச்சிடலாம்ல? நோ டவுட். நீங்க ஜெயிக்க தான் போறீங்க. கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அக்கா, காவேரிக்கா, பிரசிடென்டோட தலைமையில தாசுக்கோ காவேரிக்கோ கல்யாணம் நடக்கணும். சரியா? துளசிய வீட்டை விட்டு விரட்டிட்டா இந்த மொத்த குடும்பமும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஆனா நான் ஜெயிச்சாதான் எல்லாமே நடக்கும். நீங்க ஜெயிச்சதாவே நினைச்சுக்கோங்க. இதுல என்ன டவுட்? தாசு, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். வாங்க அம்பலம் சார். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நானே இங்க வந்திருக்கேன். உள்ள போலாமா இல்ல இங்கேயே முடிச்சுக்கலாமா? அம்பலம் சார், நீங்க கொஞ்சம் உள்ள இருங்க. நான் கொஞ்சம் அவசரமா. என்ன இன்ஸ்பெக்டர் சார், மேலதிகாரிக்கே பயப்பட மாட்டீங்க, இப்படி தெருவுல தெரியறதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க? அக்கா ஒன்னதான் சொல்றாரு. பேசாம இருடா, எனக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர் சார், உங்க அவசரத்தை விட எனக்கு ரொம்ப அவசரம். சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது. உள்ள போலாமா? சரி சரி, உள்ள வாங்க சார். சார் உட்காருங்க சார். இருக்கட்டும். இப்ப சொல்லுங்க சார். சார், நீங்க பண்றது சரியில்லை.
சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய இன்ஸ்பெக்டர் நீங்க இப்படி பண்ணலாமா? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நான் எப்பவும் கடமை தவற மாட்டேனே. என்னாச்சு? அரெஸ்ட் பண்ணியாச்சா? அதுக்குள்ள அம்ல இங்க வந்துட்டாரு. இன்ஸ்பெக்டர் கூட உள்ள ஸ்டேஷன்ல பேசிட்டு இருக்காரு. அப்போ நம்ம பிளான் தெரிஞ்சு போச்சா அண்ணனுக்கு? தெரியலையே. என்ன சொல்ற? தெரியலையா? இப்ப என்ன பண்றது? இல்ல இல்ல, அம்பலத்துக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சான்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல வந்தேன். சரி, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் என்ன விஷயம்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரியா? சார், தேர்தல் நடக்கும்போது லைசன்ஸ் கன் வச்சிருக்கிறவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அதை ஒப்படைக்கணும்ல? ஆமா சார், அப்படிதான் ரூல்ஸ். நீங்க ஏன் சார் எனக்கு அறிவிப்பு பண்ணல? அது தப்பு தானே? தப்புதான் சார். சார், நீங்க தப்பு பண்ணாலும் நான் சரியா இருக்கணும்ல? அதான பெரிய மனுஷனுக்கு அழகு. அதனாலதான் கன் எடுத்து வந்திருக்கேன். என் கன்னை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்னங்க? லூசு பையன், இதுக்கா இந்த அடாவடி? ஐயா, எதுக்கே எங்களை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? பிரச்சனை ஆயிடியா, போகணையா? யோ, பேசாம இருக்க மாட்டீங்களா? சும்மா தொண்ணு பேசிட்டு இருந்தீங்க. இங்க இருக்க பெட்டி கேஸ் எல்லாத்தையும் உங்க மேலே போட்டுருவோம் ஃபுல்லா. அப்புறம் எல்லாரும் இங்கே தான் உட்காரணும். மிரட்டுறீங்களா? ஊர்ல எலெக்ஷன் நடக்குது, நாங்க அங்க போகணும் சார். ஏய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? தோலை உரிச்சிருவேன். என்ன சார் தப்பு பண்ணோம்? எங்களை எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணீங்க? நாங்க சொல்லும் போது சொல்லுவோம். அது வரைக்கும் சத்தம் வரக்கூடாது. சத்தம் வந்துச்சு, நாடம் கட்டிடுவேன். வாங்க. என்னப்பா இது? அத்தா அமெரிக்காக்கே பிரசிடென்ட் ஆயிட்டாங்களா? எவ்வளவு திமிரு! பாவம்மா, கண்ணு தெரிஞ்சிருக்காது. அத்தை, ஓட்டு போட போகும்போது கண்ணாடியை கொஞ்சம் கலட்டிட்டு போடுங்க, இல்லனா துளசியா நிக்க போட்டுற போறீங்க.